ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்குனி மாதமே இன்னும் பிறக்கலைங்க. அதுக்குள்ளே வெயில் கொளுத்தி எடுக்குது, போடு போடுன்னு போடுது. இந்த வெயிலுக்கு ஏற்ற சீசனபிள் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதை மாதிரி ஒரு பிஸ்னஸ் தாங்க. 10 மணிக்கு எல்லாம் நீங்கள் கடையை மூடிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். நல்ல பை நிறைய காசோடு வரலாங்க. குக்கர் ஒன்று அடி கனமான பாத்திரம் ஏதாவது எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ கம்பு ஊற வச்சுருங்க. அதுக்கு 1 லிட்ரு தண்ணி சேர்த்துருங்க. அந்த ஊற வச்ச கம்பை களைஞ்சிட்டு இதை மாதிரி மேலாப்பில் ஆட்டி ஆட்டி எடுத்திங்கன்னா அடியில் கல் மண் இருந்தால் தங்கிடுங்க. அதை மாதிரி செஞ்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. பாதி அளவு தான் நான் எடுத்திருக்கேன். இதை இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு குறுன பதம் இருந்தால் ஓகேங்க, ரொம்ப மாவாக வேணாம். இதை மாதிரி இருந்தால் போதும். இதை இன்னொரு எண்ணத்தில் மாற்றிட்டு, ஏன்னா நான் 1/2 கிலோ சேர்த்துருக்கேன் இல்லைங்களா, இன்னொரு வாட்டியும் அரைக்கணும். இப்போ மொத்த கம்பையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாங்க. முன்னாடி அரைச்சி வச்சதையும் இதோட சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி இதில் சேர்த்துடலாம். ஏன்னா இதை அப்படியே ஊற்றி கிண்டலாம், ஆனால் அது கட்டியாயிடும். அது பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றின தண்ணியெல்லாம் வச்சு நீங்கள் இதை மாதிரி கையாலேயே கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணி கொதிக்கிறதுல சேர்த்துடுங்க. சேர்த்து கரண்டியை வச்சு இதை மாதிரி நல்லா கைவிடாமல் கிளறுங்க. சிம்மிலையே இருக்கட்டும், டக்குன்னு அடி பிடிக்குங்க. அதுக்காக தான் கட்டிகள் எதுவும் விழாமல் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அதுவே கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு அதில் சேர்த்துருங்க. இப்போ மறுபடியும் கிண்டுங்க. கட்டிகள் ஏதாவது இருந்தால் அதை கரண்டியாலேயே இப்படி மசிச்சு விட்டிங்கன்னா உடஞ்சி வந்துடுங்க. இதை மாதிரி ஒரு 5 நிமிஷம் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாவு வேக ஆரம்பிக்கும். அப்போ அந்த தண்ணி வற்றி அது கெட்டியாக ஆரம்பிக்குங்க. இந்த நேரத்தில், அதாவது வெயில் காலத்தில் இந்த பிஸ்னஸ் சூப்பராக இருக்குங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, எவ்வளவோ கம்மங்கூழ் கேழ்வரகு கூழெலாம் போட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதை மாதிரி நீங்களும் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு லாபம். ஒரு நாளைக்கு கம்பே 1 கிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அது 100 ரூபாய்க்குள்ளே தான் வரும். கேழ்வரகும் அவ்வளோதான், 70 ரூபா 60 ரூபா இந்த ரேஞ்சில் தாங்க இருக்கும். அதை நம்ம வச்சு, அதுதான் மூலதனம். அதுக்கு தயிர் இதெல்லாம் மட்டும் வச்சுட்டு சைட் டிஷ் கொஞ்சம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்மளோட கம்மங்கூழ் நல்லா வெந்து வந்துட்டு பாருங்கள். இதை இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டுனா இன்னும் தண்ணி வற்றி நல்லா வேக ஆரம்பிக்கும். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். இப்போ இது வெந்துட்டானே எப்படி செக் பண்ணுறதுன்னா, கையை ஈரம் பண்ணிவிட்டு அந்த மாவில் வச்சு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வருங்க. அதுதான் இதோட பதம். இப்போ வெந்துட்டு இப்போ ஒரு கிளறிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வச்சிடலாம். அது கொஞ்சம் கை ஒருக்கிற சூடு வரட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதை இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சுருவோம். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துட்டு ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கையை ஈரம் பண்ணிக்கிட்டு இதை மாதிரி அந்த கம்மங்கூழ் கிண்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஆறுனா இந்த அளவுக்கு இறுகி வந்துடும். அதை உருண்டையாக பிடிச்சிடலாங்க. இதை மாதிரி உருண்டையாக பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சிடணும். கம்மங்கூழ் எப்பொழுதுமே ஊற தாங்க ஹெல்த்து, நல்ல ஒரு ருசியும் கொடுக்கும். இதை இப்போ உருண்டை எடுத்துட்டோமா, இதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் போட்டுருவோம். இது காலையில் உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா முதல் நாள் ராத்திரியே செஞ்சிடணுங்க. இன்றைக்கி நைட்டு செஞ்சிங்கன்னா நாளைக்கு காலையில் சாப்பிடலாம், நாளைக்கு மதியமும் சாப்பிட்டுக்கலாம். இதை மாதிரி நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேங்க. இன்னொரு உருண்டையும் இருந்துச்சு எனக்கு. 1/2 கிலோ மாவுக்கு இந்த அளவுக்கு வருது. 3 உருண்டை, நல்ல பெரிய பெரிய உருண்டை தான். இந்த அளவுக்கு ஒரு உருண்டை இருக்குங்க. இப்போ காலையில் நம்ம சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து கரைச்சிக்கலாம். நான் இப்போ பெரிய உருண்டையாக ஒன்று எடுத்து அந்த ஊறின தண்ணியே விட்டு கரைச்சிக்கலாங்க. இதில் ஒரு கை சின்ன வெங்காயம் அரிஞ்சதை சேர்த்துடுறேன். பச்சை மிளகாயும் சேர்க்கலாம். அதை ஒரு பெசரி விட்டுட்டு தயிர் விட்டுக்கோங்க இதில். இப்போ உப்பு பத்தலை அப்படின்னாக்கா உப்பு வேணால் நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா தண்ணி மோர்லாம் விடுறோம் இல்லைங்களா, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்க உப்பு பத்தாது. அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம்.
நீங்கள் பிஸ்னஸாக செய்ய போகிறீங்கன்னா மோர் சிலுப்பி எடுத்துக்கணுங்க. அதாவது கடைஞ்சி தண்ணியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை மாதிரி கம்மங்கூழ் கேழ்வரகு தனியாக தான் காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். இதை மாதிரி மண் கலயம் வாங்கிக்கோங்க. இது குட்டியாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கோங்க. நீங்கள் வாங்குகிற கலயத்தோட சைஸை பொறுத்து நீங்கள் விலை வைக்கலாம். இப்போ ஒரு ரோட்டானா பெரிய சொம்புன்னா அது 20 ரூபான்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியலிங்க. அதுக்கு நீங்கள் ஒரு 4-5 விதமாக சைட் டிஷ் கொடுக்கணுங்க. நான் ஊறுகாய், சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். நீங்கள் மாங்காய் கொடுக்கலாம், கொத்தரை வத்தல், இன்னும் அரிசி வடகம், இந்த மாதிரி நிறைய சைட் டிஷ் கொடுக்கணும். தக்காளி ஊறுகாய், கத்திரிக்காய் கொஸ்து, இதை மாதிரிலாம் கொடுக்கலாங்க. அதை மாதிரி கொடுத்து நீங்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னா ஒரு 7 மணிக்கு கடையை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 10 மணிக்கு, 10 மணிங்கிறது அதிகம், அதுக்குள்ளே சூப்பராக சேல்ஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யக்குள்ள ஒரு 1/2 கிலோ மாவில் ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஏன்னா நீங்கள் கடை போடுறது மற்றவங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு நாளே எல்லாம் சேல்ஸ் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால் நீங்கள் போடுறீங்கிறது தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்த நாள் நமக்கு கஸ்டமர்ஸ் நிறையா வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.